முன் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த அண்ணன் சீமான். இந்த தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம். அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக வந்திருக்காரு. அது அனைவராலும் தெரிந்தது. இதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மக்கள் கூறியிருப்பது அவர்தான் தேவை அப்படிங்கிறத அவங்க விரும்பியிருக்காங்க. அதற்காக அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொறுப்பேற்க உள்ள தம்பி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக புதிய அரசுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழர்களின் வரலாற்று தாயகமான தமிழ்நாடு எனும் தாய் நிலத்தின் நலனுக்காகவும் உயர்வுக்காகவும் தொடர்ச்சியாக களப்பணியாற்றுவோம். மண்ணுக்கும் மக்களுக்குமான ஆக்கப்பூர்வமான மாற்று அரசியலை பொறுப்புள்ள எதிர்க்கட்சிகளாக நின்று நாம் தமிழர் கட்சி செயலாற்றும் அப்படிங்கிறத அண்ணன் அவர்கள் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்வாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறியது போலவும், அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா 5% இன்னும் கொஞ்சம் அதிக சதவீதங்கள் வாக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசியது போல் ஒரு காணொளி வைரலாக்கப்பட்டது. ஆனால் அது ஒரு பழைய காணொளி. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சன் நியூஸில் எடுத்த அந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான். நாம் தமிழர் கட்சிக்கு தோல்வி ஒன்றும் புதிது கிடையாது. அது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம். அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மக்களிடம் தோற்றும். நாங்களாம் தொடர்ச்சியாக மக்களுக்காக உழைப்போம். அந்த களத்தில் இன்னும் வீரியமாக செயல்படுவோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவ்வளவு நாள் பணத்தை செலவு பண்ணி 5000 ரூபா எல்லாரும் பேங்க்குக்கும் போட்டு பல கோடி அதனால் செலவு பண்ணி ஒரு டீம் ஒன்று ஐடி விங் டீம் ரெடி பண்ணி, அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி கிட்ட செலவு பண்ணுற பல வேலைகளை பார்த்ததா தகவல்கள் வந்திருக்கு. அவ்வளவு செலவு பண்ணியும் கொளத்தூர் தொகுதியில் முதல்வராலேயே ஜெயிக்க முடியல அப்படின்றது எவ்வளவு இழிவான கேவலமான ஒரு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டுங்கிறத சன் நியூஸ் முதல்ல அதை வெளியிடுறாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஒரு பொய் செய்தியை பரப்புவதில் கூட அண்ணன் சீமான் மீது இவ்வளவு வன்மத்தோடு செயல்படுவது அருவருக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது.